கைஸ் வீடியோ வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் பிரச்சனை. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். தேர்ட் பார்ட் இது சிலிக்கான் வாட்டர் ரப்பர்னால வாட்டரால் உள்ளே போக முடியாது. அண்ட் நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கைஸ். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான், பட் உள்ளே வந்து தண்ணி போயிடும். நான் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணல. இருங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? யா ப்ரோ, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல. ஸோ வாட்டர் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கயிறு வரும். ஆக்சுவலாக அந்த கயிறுக்கான ஓட்டை வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். சிலிக்கானோட இருக்குது. ஸோ அந்த கயிறு வந்து நான் அவுத்துட்டேன். ஸோ அந்த கயிறு வந்து எனக்கு தேவையில்லை, நான் வந்து அவுத்துட்டேன். இருங்க கைஸ், ஒன் செகண்ட். ஓகே கைஸ், இப்போ வந்து இதுதான் வந்து டார்ச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே ஆல்ரெடி ப்ரோ 2 பேட்ரி வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேட்ரிலாம் வராது. ஸோ பண்ணுறது மட்டும் ஓப்பன் பண்ண முடியலையே. உள்ள நம்ம லெக்கு வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இது இப்படி திரும்பினா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த ஆன் ஆஃப் பட்டன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பேட்ரி போடுறீங்க இல்லையா கைஸ், இந்த பேட்ரிக்கு பதிலாக 3 AAA பேட்ரி குட்டியே வந்து இந்த ஹோல்டரில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து யூஸ் பண்ணதுனால லைட்டாக தான் இதில் சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இதை வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மாற்றி போடுறேன். ஓகே, கரெக்டாகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்விட்ச்சு ஆயிடுச்சா? ஓகே, ஆனாவில் நினைக்கிறேன். கைஸ், இதை வந்து மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சில கோஸ்ட் ஹண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ சிம்பிளி சரத், வாசு, கூஸ் பம்ப்ஸ், திருச்சி 143 இவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து மூடுவோம் ஃபஸ்ட்டு. முட்றா. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பேட்ரி எடுத்துகிட்டு இந்த உள்ள ஃபஸ்ட்டு காமிச்ச பேட்ரி வந்து போட்டோம். நீங்கள் வரும்போது இந்த சுவிட்ச் வரும்போது உங்கள் பேட்ரியோடு வராது, இந்த ஹோல்டர் மட்டும்தான் வரும். நீங்கள் தான் பேட்ரி வந்து வாங்கி போடணும் கைஸ். ஓகே ரைட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சார்ஜர். நான் ஃபுல்லாக ஆல்ரெடி சார்ஜ் போட்டு வச்சுட்டேன். பாக்ஸ் இது சும்மா தான் என்ன பார்த்தீங்கன்னா மணி தெரியும். பார்த்தீங்கன்னா இது என்ன மூடு, லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இது ஓகே, இது வந்து 5 மோட்ஸ் இருக்குது இந்த லைட்டில். ஃபஸ்ட்டு ஹை பீமில் ஜூமபிள் கெப்பாசிட்டி இவ்வளோ. ஓகேவா? இருங்க, தூரத்தில் போயிட்டு காமிக்கிறேன். ஓகே, அந்த டோரில் அடிக்கிறான். இதுதான் வந்து ஜூமபிள் கெப்பாசிட்டி. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் மோடு. நெக்ஸ்ட்டு லோ பீம் இல்லை சாரி, இது மீடியம் கெப்பாசிட்டி இவ்வளோ. ஓகே, இப்போ வந்து லோ பீம் மாற்ற போகிறோம். அவ்வளோதான். இதில் வந்து சுத்தமாக வெளிச்சம் கம்மி. இது மொபைல் எடுக்கிறதுனால இவ்வளோ வெளிச்சம் கம்மியாக காட்டுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஹை பீமில் இருக்கிறத விடவே இதில் நிறைய வெளிச்சம் இருக்குது. ஏன்டா சும்மா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது? ஃபோக்கஸ் ஆகுடா கரா. ஃபோக்கஸ் ஆகாது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா லோ மோடு தான். ஃப்ளாஷர் கைஸ், ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா SOS. ஜூமில் பார்த்திங்கன்னா அடிக்கும்.
இதுமாரி அவுட்ல வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த டார்ச் லைட் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா கோஸ்ட் ஹண்டர்ஸ்க்கு தான் மெயினாக யூஸ் ஆகும். ஸோ கம்மிக்குது இப்போ வந்து இந்த டார்ச் லைட் கோஸ்ட் ஹண்டர்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். இங்கே வாங்கலாம் அமேசான்லேயே 410 rupeesக்கு கிடைக்கிது. வாங்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம 3 பார்ட்ஸாக வந்து போட்டிருக்கோம். ஸோ 3 பார்ட்டாக வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். பார்க்கலாம்.